வணக்கம் எல்லாருக்கும். இது இன்ஃபினிட்டி சினிமாஸ் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பவி கேர்டேக்கர் அப்படின்னு சொல்லிட்டு April 26 அன்னைக்கு வந்திருக்க ஒரு மலையாள மூவி பற்றி தான். ஸோ இதோட லீட் ஆக்டர் ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த லீட் ஆக்டர்ஸ் இன் மலையாளம் திலீப் தான். ஸோ திலீப்பேட்டா அந்த நேம் ஆக்சுவலாக நான் கொஞ்சம் கமெண்ட்ஸ் பார்த்தேன். ஸோ அப்போ பார்க்கும்போது திலீப்பேட்டா கொரியரா அப்படிங்கிற மாதிரி சிலர் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அவர் அங்கே ரொம்ப ஃபேமஸ் தான். ஏன்னா தமிழ்லேயே சில இதில் பார்த்துருக்கேன், நானுமே சில மலையாள மூவிஸில் அவர் பார்த்துருக்கேன். ரொம்ப பரிச்சயமான ஒரு முகம் தான் அவர். ஸோ திலீப்பேட்டா அவர் இல்லாமல் ராதிகா சரத்குமார் இருக்காங்க, தென் ஜானி ஆண்டனி அவங்க, ப்ளஸ் ஸ்வாதி கொண்டே, அப்புறம் இன்னும் நிறைய ஆக்டர்ஸ் இருக்காங்க. எனக்கு அவ்வளோ எல்லாரோட நேம்ஸும் அவ்வளோ கிடைக்கல. நானும் கொஞ்சம் நிறைய சர்ச் பண்ணி பார்த்தேன், எனக்கு எல்லாரோட நேமும் என்னால் எடுக்க முடியல. பட் எல்லாருமே ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாரோட கேரக்டரும் மனசில் நிற்கிற மாதிரி இருந்துச்சு. நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரோல் எல்லாருமே ப்ளே பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லலாம். எல்லாருக்குமே ஒரு ஈக்குவல் ஸ்பேஸ் இருந்துச்சு. ஸோ இந்த மூவியோட டேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வினித் குமார் அண்ட் ராஜேஷ் ராகவன்கிற பர்சன் வந்து இந்த ஸ்டோரி எழுதியிருக்காங்க. இது வந்து திலீப் தான் ஆக்சுவலாக ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி நேம் மறந்துட்டேன் ஒன்ஸ் அகெயின். ப்ரொடக்ஷன் நேம் வந்து கிராண்ட் ப்ரொடக்ஷன். மேக்ஸிமம் தமிழ் வியூவர்ஸ் நாம் எல்லாமே ஒரு மலையாள மூவி பார்த்துட்டு என்ன சொல்லுவோம், எப்படிங்க இவ்வளோ சிம்பிளான ஸ்டோரியும் இவ்வளோ அழகாக இந்த மலையாளம் இண்டஸ்ட்ரி படம் எடுக்கிறாங்கன்னு. அந்த மாதிரியான ஒரு மூவி தான் இந்த மூவியும். அவ்வளோ ஒரு சிம்பிளாக, ரொம்ப சிம்பிளாக ஒருத்தர் இருக்கார். அவரோட லைஃப்பில் வர அந்த ஒரு லவ் பாட்டை ரொம்ப அழகாக சிம்பிள் வேறு என்ன சொல்ல, ரொம்ப சட்டிலாக அழகாக டைரக்ட் பண்ணி கொண்டு போயிருக்காங்க. அப்படியே ஒரு கவிதை, ஒரு பாட்டு மாதிரி அப்படியே அந்த படமே இருக்குது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. பாட்டுன்னு சொல்லும்போது தான் அதில் வந்து சில பாடல் குட்டி குட்டியாக சில பாட்டு அதெல்லாம் அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அதுக்கு திலீப்போட அந்த ரியாக்ஷன், அவர் ஆடுற அந்த இதெல்லாம் எல்லாமே மெலோடிஸ் தான். ஸோ அதை அவர் ரசித்து அந்த பாட்டு ஆடும்போது நம்மளே சேர்ந்து அங்கே ஆடலாம் போல் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக அந்த மூவிக்கு வந்து சாட்டர்டே சும்மா இருக்குமே என்ன பண்ணலாம் அப்படின்னு சடனாக யோசித்து, சரி வேறு ஏதோ ஒரு மூவி பார்க்க போய் அந்த மூவி வேண்டாம், சரி இது ஏதோ ஒன்று மலையாளத்தில் இருக்குது, சரி இதை போய் பார்க்கலாம் அப்படின்னு சும்மா போனது, எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல். ஆனால் செம்ம ஒர்த்து அப்படி தான் சொல்லணும். அவ்வளோ நல்லா இருந்துச்சு மூவி. ஸோ நம்ம ஹீரோ திலீப் இருக்கார் இல்லையா, அவரோட நேம் வந்து பவித்ரன். ஆக்சுவலாக அவர் வந்து ஒரு Cloud9 சம்திங் ஒரு பெரிய லக்ஸூரியஸான அப்பார்ட்மெண்ட் அங்கே இருக்குது. அங்கே வந்து கேர்டேக்கராக இருந்துகிட்ருக்காரு. ப்ளஸ் நைட் வாட்ச்மேன் ஒர்க்கும் பண்ணுவார். அப்பா அம்மா இல்லை, ஒரு ஆங்கிலோ இண்டியன்கிற மாதிரி மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ அவரோட லைஃப்பை லீட் பண்ணுறதுக்கு அவர் அந்த மாதிரி ஒர்க் பண்ணிவிட்டு அவர் பாட்டுக்கு தனியாக நிம்மதியாக வாழ்ந்துட்டுருக்காரு. ஸோ அவருக்கும் வயசாகுது இல்லையா, கல்யாணம் பண்ணணும் இல்லையா, அப்படி இருக்கிற ஒரு பட்சத்தில் தான் அவரோட வீட்டுக்கு அவர் கூட ஸ்டே பண்ணவே ஒருத்தவங்க வராங்க. ஃபஸ்ட்டு அது பையன்தான் நினைக்கிறாங்க, கடைசியில் பார்த்தா அது ஒரு பொண்ணு. ஸோ இவர் இல்லாதப்போ அவங்க இருப்பாங்க, அவர் இல்லாதப்போ இவங்க இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேரையும் சேர விடாமல், பார்க்க விடாமல் நம்மளோட அந்த வீட்டோட ஓனரான ராதிகா வந்து கொஞ்சம் ப்ளே பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ கடைசியில் நம்ம திலீப் வந்து, அதாவது நம்ம பவி வந்து அந்த சீக்ரெட்டான அவரோட அந்த லவ்வரே ஆயிடுவாங்க. சீக்ரெட்டான அந்த லவ்வரை கண்டுபிடிச்சாரா, அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தாங்களா, அவங்க ரெண்டு பேரும் பார்த்துக்க முடிஞ்சுதா, அவங்களுக்குள்ள அந்த லவ் எப்படி டெவலப் ஆச்சு, ரெண்டு பேருக்குமான அந்த ரொமான்ஸ் மீன்ஸ் அந்த ஆக்சுவலாக லெட்டர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ லெட்டர் எழுதி ரெண்டு பேரும் அவங்களுக்குள்ள அந்த தகவல் பரிமாற்றம் இருக்கும். அது ரொம்ப பழையதாக இருந்தாலும் இப்போ பார்க்க ரொம்ப புதுசாக நல்லா இருந்துச்சு பார்க்க, அந்த மாதிரி அவங்க ஷேர் பண்ணிக்கிறது. ஸோ அது ரொம்ப சிம்பிள். அவர் வந்து அந்த வீடு ஆக்சுவலாக அங்கே ப்ராப்பர்ட்டியும் பெருசாக இல்லை, அந்த ஒரு வீடு, அந்த அப்பார்ட்மெண்ட்டு, அந்த ஒரு 2 இடங்களில் தான் மேக்ஸிமம் அதுக்கான ட்ராவல். அப்புறம் அழகாக அந்த கேரளாவோட அழகான அந்த பேக் வாட்டர்ஸில் அந்த ஒரு சின்ன ஒரு ட்ராவல், அந்த வியூஸ். ஸோ ரொம்ப அழகாக, சட்டிலாக, சிம்பிளாக ஒரு ஃபீல் குட் மூவி. என்ன கேட்டால் அவங்களுக்கு டைம் இருக்குது, எந்த படம் பார்க்குறதுன்னு தெரிலனா கண்டிப்பாக அந்த மூவியே பாருங்கள். அவ்வளோ நல்லா இருக்குது, நிஜமாகவே ஒர்த் வாட்சிங். எனக்கு எல்லாமே என்ன பார்க்கலாம் அப்படிங்கும்போது சில மூவிஸ் பார்த்துட்டு, ஆனால் டிக்கெட்ஸ் இல்லை, சரி என்ன பண்ணுறது, வேறு எதுவும் பெருசாக இன்ட்ரெஸ்டிங்காக இல்லையா அப்படின்னு யோசிக்கும் போது இந்த படம் என்னமோ ஒளிஞ்சிக்கிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. ஏதோ கண்டுபிடிச்சி நாங்கள் அந்த படத்துக்கு போயிட்டோம், ரொம்ப லக்கியாக ஃபீல் பண்ண மாதிரி இருந்துச்சு. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக வாட்ச் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். பாட்டு நல்லாயிருக்கு, பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு மியூசிக் டைரக்டர் யாருன்னு சொல்லணும், எப்படி மிதுன் முகுந்தன் அப்படிங்கிற பர்சன் தான் இதுக்கு மியூசிக் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. ரொம்பவே சட்டிலான சூப்பரான மியூசிக். நீங்கள் கேட்டிங்கன்னா திரும்ப உங்களுக்கு கேட்கணுன்னு தோணும், கொஞ்ச நேரம் உங்கள் மண்டைக்குள்ளேயே ஓடிக்கிட்டு இருக்கும், அப்படியான ஒரு மியூசிக். ஸோ ஆக்சுவலாக எனக்கு
அந்த ஒரு சர்ப்ரைஸாக கொண்டு போனது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிது. நெகட்டிவ்னு நான் சொல்ல விரும்பல. ஆனால் சும்மா நம்மளை குழப்பறதுக்காகவே 2, 3 கேரக்டர்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஆனால் அந்த கேரக்டர்ஸ்க்கு ஈக்குவல் ஸ்பேஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதெல்லாம் ஒரு நெகட்டிவ்னு எனக்கு சொல்ல தோணலை. ஒரு ஃபீல் குட் மூவியாக பார்க்கும்போது எந்த குறையுமே சொல்ல தோணாத ஒரு மூவி தான் அது. அங்கங்கே லாஜிக்லாம் அப்பப்போ இடிக்கும் தான். அதை நம்ம வழக்கம் போல் கண்டுக்காமல் விட்டோன்னா சூப்பரான ஒரு ஃபீல் குட் மூவி. ஸோ ஆனால் கடைசியில் ஒரு ட்விஸ்ட்டு வச்சாங்க பாருங்கள். இவங்க தான் அந்த ஹீரோயின் அப்படிங்கும்போது, நான் யாரையோ கெஸ் பண்ணி கடைசியில் இவங்க தானா அப்படிங்கும்போது கொஞ்சம் ஷாக்கு தான் ஆனேன். ஐயோ, உனக்கு இது கூட கெஸ் பண்ண தெரியலையான்னு எனக்கே கொஞ்சம் ஒரு பல்பு மூமெண்ட்டு தான். பட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ நான் இவ்வளோ சொல்கிறேன் நல்லா இருக்குன்னு. அதனாலவே கண்டிப்பாக கொஞ்சம் உங்களுக்கு டைம் கிடச்சா வாட்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கும் மலையாள மூவி கிரேட்டில் அப்படின்னு அந்த வழக்கம் போல் அது டைலாகே தோணுச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு நீங்கள் ஆல்ரெடி பார்த்துட்டிங்கன்னா உங்களோட தாட்ஸை பற்றியும் அதாவது இந்த மூவியை பற்றியும் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அப்படியே கொஞ்சம் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.